பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்திலே இந்த மாதம் 2வது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கிருபைக்கு தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட கர்த்தர் நம் வாழ்நாளிலே ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று நாம் நன்றி இருதயத்தோடு அவருக்கு துதி செலுத்தக்கூடியவர்களாய், துதிக்கக்கூடிய இருதயத்தை நமக்குள்ளே நாம் அதிகரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலேயும் எந்த வேலை நாம் செய்தாலும் கூட கர்த்தருக்கு துதி செலுத்திட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதிலே ஒரு பெரிய திருப்தி இருக்கும், நிம்மதி இருக்கும், வெற்றியும் ஜெயமும் உங்களை வந்து சேரும் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ செய்தோம், ஏதோ நடத்தினோம் என்று அதிருப்தி இராதபடி தேவனை துதிக்கும் பிள்ளைகளுக்கு, முழு மனதோடு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மகிமையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று நீங்கள் நம்பி அவரை விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதும் தோல்வியே கிடையாது. ஏன் ஏசப்பாவை துதிக்கிறவர்களுக்கு வியாதி வராதா, துக்கம் வராதா, கஷ்டங்கள் வராதா, கடன் பிரச்சனைகள் இருக்காதா என்றெல்லாம் கேள்விக்குறி நம் மனதிலே ஏற்படும். இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். என்ன இருக்கும்? கடன் இருக்கும், பொல்லாத மனிதர்களுடைய தீங்கு இருக்கும், வியாதி இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயமாய் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். எங்கு போனது இந்த கஷ்டம், எங்கு மறைந்தது இந்த வியாதியின் வேதனை என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம் தேவன் நமக்கு செய்வார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவ்வாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராம். நேற்றைய தினம் பேசினார் அல்லவா? உனக்கு வந்து இருக்கிறதான இந்த லேசான உபத்திரவம் உன்னை விட்டு நீங்கி போகும் என்று. அதே போல இந்நாளிலும் கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இது புதிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என் மகளே. அவாந்தர வெளியிலே இதோ ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவனாய் இருப்பேன். வழி தவறி நாம் போனாலும் கூட இந்த வனாந்தரமான வாழ்க்கை எப்பொழுது நம்மை விட்டு விலகி போகும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அந்த வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் சோலைவனமாய் மாற்றி உங்களை இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். அந்தரங்க வெளியிலே இது ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிற தேவனாயிருப்பார். நீர் ஊற்று உங்கள் இருதயத்திலே அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற தேவனாக வெளிப்படுவார். இதோ தண்ணி இல்லாமல் தாகத்தோடு இருக்கும் மனிதர்களையும் பயிர் வகைகளையும் மிருக ஜீவன்களையும் பார்க்கும் பொழுது பரிதபிக்கக்கூடிய நிலையாய் காணப்படும். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனாக நம் வாழ்க்கையிலே அவர் செழிப்பான வாழ்க்கையை மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துவார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமாம், நாம் விசுவாசித்தால் விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கை மாறும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.